Chennai city confronting its worst crisis after the heaviest rainfall in 100 years. Non-stop overnight rain has also inundated fresh parts of the city. Chennai, Velachery was one of the worst affected, and it continues to be that because of the presence of lakes. The lakes were, of course, overflowing. Several residential areas in and around this area are completely inundated due to water, and the residents are finding it extremely difficult even to get their basic essentials. ஃப்ளட்ல டேமேஜ் ஆன காரை எப்படி ரிகவர் செய்வது என ரீசெண்டா பெஞ்ச மழையில நம்ம சென்னை மொத்தமும் பரிதவித்து போனதை நம்ம கண் முன்னாடி பார்த்தோம். இந்த ஃப்ளட்ஸ் பல பேர்த்தோட வாழ்வாதாரத்தை அழிச்சிருக்குன்னே சொல்லலாம். சரி, விஷயத்துக்கு வரலாம். உங்க கார் ஃப்ளட்ல மாட்டி இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நீங்க பிரதானமா செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். உங்க கார் ஃப்ளட்ல அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் எந்த அளவிற்கு உங்க கார் தண்ணியில மெர்ச் ஆகிருக்கு அப்படின்றத பாருங்க. ஏர்டம் பகுதிக்கு கீழே அல்லது ரியர் எக்ஸாஸ்ட்னு சொல்லப்படுற சைலன்சர் பகுதி மூழ்காம இருந்தா பிரச்சனை இல்லை, காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். பட் சப்போஸ் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா விட்டுருங்க, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணாதீங்க, அது ஹைட்ரோலாக்ல போய் முடிஞ்சிடும். செகண்ட் விஷயம், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வாகனத்தை டிரைவ் பண்ண பாருங்க. ஏன்னா வயரிங் அண்ட் மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகும். வாகனத்தை முடிஞ்ச வரைக்கும் 2 அல்லது 3 பேர் தள்ளி ட்ரை ஏரியாவுக்கு கொண்டு வாங்க. அப்படி இல்லாட்டி டோ பண்ணி கொண்டு வாங்க. தென் பேட்டரிஸை கிளவுஸை மாட்டிட்டு அன்பிளக் பண்ணி விட்டுருங்க. இதற்கு பிறகு நியர்பை சர்வீஸ் சென்டர் ஆர் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் அண்ணாட்ட இன்ஃபார்ம் பண்ணி காரை அவங்க கிட்ட கொடுத்து இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஃப்ளட்ல அஃபெக்ட் ஆன கார்கள்ல பிரச்சனை அப்படின்னு என்னெல்லாம் வரலாம்னு தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஹைட்ரோலாக். இதுதாங்க worst கேஸ் சினாரியோ. மேக்ஸிமம் செலவை இதுதான் வச்சு விடும். வெள்ளத்துல உங்க கார் அடிச்சுட்டு போறப்போ அல்லது நிக்கிறப்போ எக்ஸாஸ்ட் ஆர் இன்டேக் போர்ட் மூலமா தண்ணி காரோட இன்ஜின் சேம்பருக்குள்ள போய் சிலிண்டர் அண்ட் பிஸ்டன்ஸை சிவியரா டேமேஜ் செஞ்சிடும். இந்த டைம்ல காரை தெரியாம ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, சோலி முடிஞ்சது. உங்க கார் டோட்டல் லாஸ் தான். இன்சூரன்ஸ் இதை கவர் பண்ணுமான்னு கேட்டா காம்ப்ரஹென்சிவ் பாலிசி எடுத்து அதுல நேச்சுரல் கலாமிட்டிஸ் கிளைமும் சேர்த்து போட்டிருந்தா கண்டிப்பா கவர் ஆகும். மோஸ்ட்லி டோட்டல் லாஸ் எடுத்து போக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒன்ஸ் உங்க கார் ஹைட்ரோலாக் ஆகிருச்சு அப்படின்னா சரி செஞ்சாலும் ரிலையபிளா இருக்க வாய்ப்புகள் கம்மி. சப்போஸ் ஏதாச்சும் இன்சூரன்ஸ் கிளைம்ல சப்போர்ட் தேவைப்பட்டா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்றேன். அடுத்து ரஸ்ட், துரு பிடிக்கிறதுங்க. நம்ம கார் பிரிடாமினன்ட்லி மெட்டலால உருவாக்கப்பட்ட விஷயம் அப்படின்றதால ஃப்ளட்டான கார்கள் துரு பிடிப்பது வழக்கம். வண்டி ஃப்ளட்ல அஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே ட்ரை பண்ண பாருங்க. துரு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா ரீபெயிண்ட் செய்வது நல்லது. மூன்றாவது பிரச்சனை, எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் ஃபெயிலியருங்க. டேஷ்போர்ட், இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், விண்டோஸ், லைட்ஸ், உங்க ECU சிஸ்டம் வரைக்கும் டேமேஜ் ஆகியிருக்க வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. தண்ணி கொஞ்சமா கேபின்குள்ள வந்திருந்தாலும் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸோட இன்ஸ்பெக்ஷன் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. டேஷ்போர்ட் வரைக்கும் தண்ணி உள்ள புகுந்திருந்தா அந்த காரை டோட்டல் லாஸ்னு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கிளைம் பண்ணுவாங்க. சரி, உங்க கார் ஃப்ளட்ல அஃபெக்ட் ஆகியிருக்கு, வெள்ளத்தால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரா நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத தெளிவா சொல்றேன், கவனமா கேளுங்க. ஸ்டெப் 1, ஏர் டேம் அல்லது சைலன்சர் பகுதிக்கு மேல கார் தண்ணியில மூழ்கி இருந்திருக்கு அப்படின்னா காரை ஸ்டாப் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஹைட்ரோலாக்ல முடிச்சிடும். ஸ்டெப் 2, as soon as weather condition சரியான பிறகு கையில ஒரு கிளவுஸ் மாட்டிக்கிட்டு காரோட விண்டோஸ் அண்ட் டோர்ஸை ஓபன் பண்ணி வென்டிலேட் ஆக வச்சு ட்ரை ஆக விடுங்க. கையில வெட் வேக்கம் கிளீனர் இருந்தா மட்டும் கேபின்குள்ள இருக்கிற தண்ணியை வெளியெடுக்க பாருங்க. எவ்வளவு சீக்கிரம் ட்ரை பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க காருக்கு அது நல்லது. உள்ள இருக்கிற ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க, இல்லாட்டா அது ஃபவுல் ஸ்மெல் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்டெப் 3, கையில கிளவுஸ் மாட்டிக்கிட்டு பேட்டரிஸை அன்பிளக் பண்ணி விட்டு காரை ட்ரையா சன்லைட் பண்ற இடத்துல தள்ளி அல்லது டோ செஞ்சு நிப்பாட்ட பாருங்க. கிளீனிங் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ஒரு டிப்ஸ்டிக் அல்லது ஈக்குமத் குச்சியை வச்சு ஆயில் டேங்க்ல வாட்டர் இன்ட்ரூட் ஆகியிருக்கான்னு செக் பண்ணுங்க. வாட்டர் டிராப்லெட்ஸ் இருந்தா கண்டிப்பா சர்வீஸ் சென்டர் அல்லது உங்களோட லோக்கல் மெக்கானிக் நாட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸ்டெப் 5, இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணிடுங்க. சர்வேயர் காரை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு சர்வீஸ் சென்டர் கொடுக்குற கொட்டேஷனையும் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு உங்க காரை சரி பண்ணலாமா இல்ல டோட்டல் லாஸ்ல கொண்டு போலாமான முடிவை சொல்லுவார். என்னோட பர்சனல் சஜஷன், தண்ணி அதிகமா கேபின்குள்ள இன்க்ளூட் ஆகியிருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் டோட்டல் லாஸ்க்கு புஷ் பண்ணிடுங்க, அதுதான் நல்லது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க.
எப்பவுமே சொல்றதுதான், ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பியும் நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு. அதை சதைச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டடா, டேக் கேர், பை பாய்.